மதுரையில் வாடகை கார் ஓட்டுநரான முதியவர் கொலை செய்யப்பட்ட வழக்கின் பின்னணியில் பகீர் தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பைக்காரா பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். 68 வயது முதியவரான இவர் மதுரையில் வாடகை கார் ஓட்டி வந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி மதுரை ரயில் நிலையம் வந்திறங்கிய மூவர் குற்றாலம் செல்ல வேண்டுமென கூறி முதியவரை சவாரிக்கு அழைத்துள்ளனர். இதன்படி மூவருடனும் காரில் புறப்பட்ட முருகன் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள சோளங்குளம் கண்மாயில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அசோக் நகரைச் சேர்ந்த ருக்சனா பர்வீன் என்பவரும் தன் மகள் கடத்தப்பட்டதாக கூறி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதில் தன் மகளை அவரது கணவரே நண்பர்களுடன் வந்து காரில் கடத்திச் சென்றதாக ருக்சனா பர்வீன் வாக்குமூலம் அளித்த நிலையில் ருக்சனா பர்வீனின் மகள் கடத்தப்பட்ட கார் தற்போது கொலை செய்யப்பட்ட முதியவரின் வாடகை கார் என்பதை விசாரணையில் கண்டறிந்த போலீசார் அதிர்ந்து போயினர். ருக்சனா பர்வீனின் மகள் செரீனா பானுவுக்கும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த முகமது அசாருதீன் என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணம் முடிந்த கையோடு மருமகன் முகமது அசாருதீனை ருக்சனா பர்வீன் விருந்திற்கு அழைத்திருக்கிறார். விருந்துக்கு வந்த முகமது அசாருதீன் அங்குள்ள செல்போன் கடை ஒன்றில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான செல்போன்களை திருடவே அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ருக்சனா பர்வீன் தனது மகளை முகமது அசாருதீனிடமிருந்து பிரித்து தன் வீட்டிலேயே சிறைப்பிடித்த நிலையில் விவாகரத்து கோரி நீதிமன்றத்திலும் விண்ணப்பிக்க முயன்றார். இதனிடையே சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த முகமது அசாருதீனை செல்போனில் தொடர்பு கொண்ட செரீனா பானு அவருடன் சேர்ந்து வாழ விரும்புவதாகவும் தன்னை அழைத்துச் சென்று விடுமாறு கூறி கதறியதாகவும் தெரிகிறது. இந்நிலையில்தான் தன் நண்பர்கள் இருவருடன் மதுரை விரைந்த முகமது அசாருதீன் மனைவியை அழைத்துச் செல்ல கார் இல்லாமல் தத்தளித்ததும் அந்நேரத்தில்தான் வாடகை கார் ஓட்டுநரான முதியவர் முருகனை சந்தித்ததும் தெரிய வந்தது. முதியவரின் காரில் மதுரையிலிருந்து கிளம்பிய மூவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள செண்பகத்தோப்பு அருவியில் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது மனைவியை கடத்த கார் தேவைப்பட்டதால் தன் நண்பர்களுடன் சேர்ந்து முதியவரை அடித்து கொன்ற முகமது அசாருதீன் சடலத்தை சோளங்குளம் கண்மாயில் வீசிச் சென்றதும் தெரிய வந்தது. தொடர்ந்து அசோக் நகர் சென்று செரீனா பானுவை கடத்துவது போல் நாடகமாடி அவரது பெற்றோரை தாக்கி முகமது அசாருதீன் அழைத்துச் சென்றதும் தெரியவர 4 பேரையும் திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்தனர். கணவருடன் சேர்ந்து வாழ மனைவி தீட்டிய கிட்னாப் பிளானில் முதியவர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முகமது அசாருதீன் அவரது மனைவி செரீனா பானு உட்பட 4 வரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.